நீ நடிக்கல? கையில விஷத்தை வச்சுக்கிட்டு சித்தப்பா சொன்னாருன்னு நீ நடிக்கல? அந்த விஷத்தை தான் இதுல கலந்துருக்க. எங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு நீ போட்டோவை மாத்தி அனுப்பி என் வாழ்க்கையோட விளையாடல. 21 வருஷமா என் சித்தப்பா அப்பா எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க. அந்த வாழ்க்கைய நீ 6 மாசத்துல முடிச்சிட்டிய. நான் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா உன்னை கொன்னுட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனா நானா இஷ்டப்பட்டு ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கைய நானே முடிச்சுக்கணும்னுதான் இதுல விஷத்தை கலந்திருக்க. என் மேல பாசத்தை வச்ச அத்தனை பேரையுமே இந்த ஒரு தாலியை கட்டி நீ நிரந்தரமா பிரிச்சுட்டியே. நீ செத்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்காத. என்ன மாதிரி அவசரப்படுற பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். எனக்கே டைம் வச்சுட்டே இல்ல. நான் சாகிறத பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. அதே சமயத்துல கட்டின மனைவியை ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த விஷயத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்படி செஞ்சேன் நீ தெரிஞ்சுக்க. உன் மேல உங்க அப்பாவும் சித்தப்பாவும் உயிரியே வச்சிருக்காங்க நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவியே. அந்த உங்க அப்பாவும் சித்தப்பாவும் இருக்கிற ஊருக்கு தான் எங்க அப்பாவும் பள்ளிக்கூட வாத்தியாரா வந்தார். வணக்கம்மா. மதுரையே வரலீங்களா? வந்துட்டு இருக்க. இது பாருங்கம்மா, நீங்க ஊருக்கு புதுசு. இந்த ஊர்ல அண்ணன் தம்பி 5 பேருக்கு மீறி எந்த காரியம் நடக்காது. இப்ப நான் உங்களை 2 பேர்த்தையும் அங்கதான் கூட்டிட்டு போறேன். அங்க போனோடனே நீங்க 2 பேரும் அவங்களை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும். பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரை பார்த்து தான் மத்தவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க. வாத்தியார் மத்தவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடணுமா? ஓ, ஏறுங்க ஏறுங்க. இனி போ என்ன நடக்க போதோ தெரியல. ஏறுங்க. வாங்க வாங்க வாங்க. இங்கே நில்லுங்க. இந்த மாதிரி ஊட்டி இல்ல உள்ள விட மாட்டாங்க. ஐயா, வாதியாரையா வாதியாரமா வந்திருக்கிறாங்க. இந்த ஊருக்குன்னு ஒரு நியதி இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் மீறி நடந்ததில்லை. நீ இந்த ஊருக்கு புதுசு, பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிற வாத்தியார். இந்த ஊர்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு? நான் இந்த ஊருக்கு தான் புதுசே வழிய சொல்லி கொடுக்கிற பாடத்துக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ புதுசு கிடையாது. உன் பேர் என்ன? காந்தி. பள்ளிக்கூடத்து சாவி. நெல்லு 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 நெல்லு. என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதின்னு கேக்குறாங்கல்ல? ஏ வாத்தியார, என்ன ஜாதின்னு கேக்குறாங்கல்ல, சொல்ல. இந்த பாரு, மெதுவா நட. கர்ப்பமா இருக்கும்போது வேகமா நடக்க கூடாது. அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க, உட்காருங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே சுகப்பிரசவம் தான். உட்காருங்க. செக்கப் எல்லாம் முடிஞ்சிருத்தா? என்னது இங்க ஒண்ணும் ஃபில்அப் பண்ணலையா? ஜாதி ஜாதிங்கிறது ஒண்ணும் ஃபில்அப் பண்ணலையே. நீங்க சொல்லுங்க, நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். என்ன ஜாதி? இந்தியன். என்னது? இந்தியன் இல்லம்மா, ஜாதி என்னன்னு கேக்குறேன். அதாங்க இந்தியன். காஸ்ட் என்ன ஆளுங்க? இந்தியன் சொல்றது காதுல கேட்கல? நீ படிச்சவன் தானே, அறிவில்ல? நீ பிறந்த இந்த புண்ணிய பூமி பேரத்தாண்டா இந்தியன்னு சொல்றாங்க, கேட்கல? என்ன ஜாதி என்ன ஜாதின்னு கேக்குறியே. ஜாதியா உன்னை பத்திச்சு? உங்க அம்மாடா மடையா. குழந்தை பிறந்த உடனே ஜாதி ஜாதியா பிரிச்சு எழுதுற நீங்க 2 ஜாதியை ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? இந்தியாவுல பிறந்த அத்தனை பேருமே இந்தியன் தான். எங்க ஜாதியும் இந்தியன், எனக்கு பிறக்க போற குழந்தையும் இந்தியன். ஜாதி பேரை சொல்லி தேசத்தை பிரிச்சுடாதீங்க. மாமா,
ஜாதி என்னன்னு கேக்குறாங்க, சொல்லிரு. இந்தியன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, நீங்களே எதுக்காக வெளியே நிக்கிறீங்க? பள்ளிக்கூடத்துக்குள்ள போனா பணக்கார பசங்க எல்லாம் எங்களை வெளியில முடுக்கி விட்டுறாங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நீங்க எல்லாம் எதுக்காக கீழே உட்கார்ந்துருக்கீங்க? நாங்க கீழ் ஜாதி பசங்க கூட பேசுறதுனால எங்களை எல்லாரையும் கீழே உட்கார வச்சுட்டாங்க. யாருமா? இந்த ஊர் பெரியவரு. இந்து மகாசமுத்திரம் எங்க இருக்கு? பெரியார் டீச்சர். போய் பெஞ்ச் மேல ஏறினல. பெஞ்ச் மேல ஏறி நின்னா தெரியுமா டீச்சர்? நீ போய் ஏறி நின்னு எட்டி பாரு. உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். சரிங்க டீச்சர். என்ன தெரியுதா? எங்க எட்டி பார்த்தாலும் நீங்க தான் டீச்சர் தெரியுறீங்க. படிப்பு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் தான் கடல், சமுத்திரம் எல்லாமே. உட்கார். ராமசாமி. ராமசாமி வரலையா? வந்திருக்காயா? எங்க? அதான் படுத்திருக்கானே. உன் பேர் தான் ராமசாமி. ஆஜர்னு சொல்ல வேண்டியதானே? ராமசாமி செட்டியார்னு கூப்பிட்டாதான் நான் ஆஜர் சொல்லுவேன். பழனிசாமி. பழனிசாமி கவுண்டர்னு சொல்லுங்க சார். யோ, புதுசா வந்த வாத்தியார வாயா வெளியா. எதுக்காக கூப்பிட்டீங்க? சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல வாத்தியாரையா, பள்ளி குத்து பசங்க எல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்துக்கு அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். ஏன்? ஏனா பள்ளிக்கூடத்தில் நீங்க பசங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குறீங்களோ கடைசி வரைக்கும் அவங்க மனசுல அதான் பதியும். அதே மாதிரி மேல் ஜாதி பசங்க கிட்ட கீழ் ஜாதி பசங்க எப்படி நடந்துக்கணும், கீழ் ஜாதி பசங்க கிட்ட மேல் ஜாதி பசங்க எப்படி நடந்துக்கணும்ங்கறத பஞ்சாயத்துக்கு வந்தாதான் தெரியும். பசங்களை அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதா? எப்படி பசங்களை வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியுயா. இல்லங்க. ஏய், இல்லங்க. அண்ணன் தான் தீர்ப்பு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை கூட்ட விடாரே. போ, பாத்துக்கம்மா, பாத்துக்குங்க. எல்லாரும் ஒரு முறை நல்லா பாத்துக்குங்க. தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ள எப்படி இருக்கா, தண்டனை கிடைச்ச பிறகு இந்த புள்ள எப்படி இருப்பான்னு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். பொண்ணை பத்த ஆயப்பங்கிறதுனால சொல்றேன். தண்டனை முடிகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு ஒரு 8 எடுத்து வச்சீங்க, அப்புறம் கத்தி உன் பொண்ணு கழுத்துக்கு தான். சும்மா வேடிக்கை காட்டுறதுக்கு இல்லையா, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. வா, இப்படி உட்கார். ஏய், தொடல ஓட ஆரம்பி. என்னாச்சு?
அம்மா நான் கீழ் ஜாதிக்காரன் தாம்மா, செருப்பு தைக்கிறவன் தாம்மா. மேல் ஜாதிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணிய நாங்க உபயோகப்படுத்த கூடாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா, நல்லாவே தெரியும். நாங்க அந்த பக்கமே போறது இல்லம்மா. அதோ நிக்கிறானே அந்த பணியார் விட்டு பையன் தவறி அந்த கணத்துல விழுந்து போயிருக்காமா. பக்கத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என் பொண்ணு அந்த கணத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு அந்த பையனை காப்பாத்திட்டாமா, காப்பாத்திட்டா. மேல் ஜாதிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணியில என் பொண்ணு நீச்சல் அடிச்சுட்டான்றதுக்காக பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க ஐயா, பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. நான் அவங்க கால்ல விழுந்து கதறி கதறி அழுதையா. என் பேச்ச கேட்காம என் பொண்ணுக்கு தண்டனைய கொடுத்து மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க ஐயா, மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க ஐயா. என் பொண்ணை பாக்குறதுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார வர்றாங்க ஐயா. இனிமே அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ? நான் என்ன பண்ணி தொலைப்பேன் ஐயா, நான் என்ன பண்ணி வாங்க மாப்ள. இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரே கூட்டமாம, என்ன சமாச்சாரம்? ஆமாங்க, வர வழியில பார்த்தாங்க வந்தேன். அந்த வாத்தியார் பண்ற அட்டுழியம் தாங்க முடியலீங்க. யூனிஃபார்ம் போட்டா தான் உள்ள விடுவேன்னு பிள்ளைங்க எல்லாம் வெயில நிக்க வச்சிருக்காருங்க. இது என்னங்க புது சட்டம்? இதை உங்க காதுல போட்டு போலாம் தான் வந்தேன். என்னங்க அநியாயம் இது? பசங்க யூனிஃபார்ம் போடலங்கிறதுக்காக கிளாஸ்க்குள்ள விட மாட்டேங்கிறாரு வாத்தியார். ஆமாங்க. இது கேள்விப்பட்டு தான் வந்தேன். தம்பி போப்பா. ஏய் எங்கடா வாத்தியாரு? யோ வாத்தியார, பாடம் நடத்தும் போது வெளியே வாயா. தம்பி அவனுக்கு என்னடா மரியாதை? ஏய் வெளிய வாடா. பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏன் இப்படி அடிக்கடி வந்து கூச்சல் போடுறீங்க? இந்த பள்ளிக்கூட பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போடலன்னு நீ கிளாஸுக்குள்ள உள்ளியாம? ஆமா, ஏன்? படிக்கும் போதே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஏழை பணக்காரங்க காழ்ப்புணர்ச்சி குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கே காமராஜர் யூனிஃபார்ம் போட சொன்னாரு. அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம். நான் தெரியாம தான் கேக்குறேன். அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒரே மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு பாசத்தை வெளிக்காட்டுறப்போ குழந்தைங்க பாசத்தை வெளிக்காட்ட நாங்க யூனிஃபார்ம் போட சொல்லக்கூடாதா? ஓஹோ, அப்படி வரையா நீ? ஒரே மாதிரி சட்டை அவசரம் போட்டு விட்டா மட்டும் ஜாதி ஒழிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ சொல்றது வாஸ்தவம் தான். யூனிஃபார்ம் போடுறதால மட்டும் ஜாதிகளை ஒழிச்சிட முடியாது. இந்த வரேன். இதெல்லாம் என்ன? இங்க படிக்கிற பிள்ளைகளோட சர்டிபிகேட். இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே நம்ம தலைவர்கள்லாம் ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்க ஜாதியை ஒழிச்சாதான் ஜாதியில் ஒழியுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் செய்யல. இப்ப நான் செய்ய போறேன். அப்படி நீ செஞ்ச என்ன? பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுவோம், உங்களை ஊரை விட்டே துரத்துவோம். அதையும் பார்க்கலாம். என்ன சொன்ன? பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடி சாத்திருவேன், எங்களை ஊரை விட்டு துரத்துருவேனா? இத பாரு, ஒரு ஊர்ல கோயில் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா பள்ளிக்கூடம் இல்லாம இருக்கவே கூடாது. கப்பல்ல போற வரைக்கும் தான் கிழக்கு போகணும், மேற்கு போகணும், வடக்கு போகணும், தெற்கு போகணும்னு நினைப்பான். ஆனா கப்பல் கவுந்துருச்சு, கிழக்காவது மேற்காவது கரை சேர்ந்த போதும் நினைப்பான். உலகத்துக்கே ஒளி காட்டுற இந்த நிலவு கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு வழி காட்டாது. கலங்கரை வழக்குதான் கரை சேர்க்கும். அந்த மாதிரி தான் என் கல்வி. பாரதியார் எதுக்காக ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு எழுதினாரு? ஜாதிகள் இல்லடி அம்மா, ஜாதிகள் இல்லடி அப்பா, ஜாதிகள் இல்லடி தாத்தான்னு எழுதிருக்கலாம்ல. எங்க இருந்து ஆரம்பிச்ச அந்த சமுதாய திருந்துன்னு தெரிஞ்சுதான் குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு. அதே குழந்தைகிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நீ என்ன ஜாதி? இந்தியன். சொல்லுப்பா, நீ என்ன ஜாதி? இந்தியன். நீ என்ன ஜாதி? என்ன ஜாதி சொல்லணும்? ஏன் பசங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்க? என்னன்னு தெரியலையே. கிளாஸ் ரூம் எல்லாம் பூட்டி இருக்கு.
பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரி உள்ள விட வேண்டாம், படிக்கிற பிள்ளைங்களே உள்ள விட வேண்டாம்னு பெரியவரே பூட்டிட்டு போயிட்டாருங்க. ஸ்கூலை மூடிட்டா என்னால பாடம் நடத்த முடியாதா? எல்லாரும் என் கூட வாங்க. இனிமே இந்த ஆலமரம் தான் உங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம். இந்த ஆலமரத்துல இருக்கிற விழுதுகள் போல நீங்களும் வளரணும். இந்த மாதிரி மரத்து கீழே உட்கார்ந்து படிச்சவங்க எத்தனையோ பேர் பெரிய பெரிய மேதைகளா இருக்காங்க, தலைவர்களா இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஆகணும். பாடத்தை ஆரம்பி. கவனிங்க. அறம் செய்ய விரும்பு. எல்லாருமே தர்மம் செய்ய மனசால நினைக்கணும். நீ பாடத்தை நடத்திக்கிட்டு நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். பாதியாரே, இங்க தண்ணி எடுக்க கூடாது. அப்படியே எடுத்தாலும் எங்க மேல் ஜாதிக்கார பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். தண்ணியில என்ன ஜாதி? நான் தண்ணி எடுத்துட்டு போறேன், உன்னால முடிஞ்சதை பாரு. மேல் ஜாதிக்காரங்க குடிக்கிற கிணத்துல நீ தண்ணி எடுத்த குற்றத்துக்காக நீங்க எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். மௌனமா இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நீ பாத்தியாரா இருக்கிறதுனால ஓம்பானிலே 1 2 3 சொல்றோம். 10 என்றதுக்குள்ள நீ மன்னிப்பு கேட்கணும். 1 2 3 4 5. யோ, என்ன 5? 6 7 8 9 10. உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. நான் மத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார். எனக்கே பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்க,
அது நடக்காது. எங்க ஜாதிக்கு ஒரு மரியாதை கிடையாதா? டேய், நீ இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா இருக்கலாம். இப்ப நீ கட்டிருக்கியே அந்த வீடு உன் பேர் எழுதலாம். உன் புள்ள பேரை நீ பச்சை குத்திக்கலாம், உன் பேரை உன் புள்ள உடம்புல பச்சை குத்திக்கலாம். அப்படித்தாண்டா உங்க ஜாதி மரியாதையை காட்ட முடியும். வேற எங்கேயும் எழுத முடியாது. உங்க கிணத்துல தண்ணி எடுத்து கொடுத்தேங்கிற ஒரே குத்தத்துக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. அந்த தண்ணியில உன் பேர் எழுத முடியுமா? காத்துல உன் பேர் எழுத முடியுமா? ஆகாசத்துல உன் பேர் எழுத முடியுமா? நெருப்புல உன் பேர் எழுத முடியுமா? அப்புறம் என்னடா பெரிய ஜாதி? இந்த பார், நீர், நிலம், நெருப்பு, காத்து இதெல்லாம் இயற்கையால படைக்கப்பட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்க. அத கடவுளுங்கிற பேராலையோ ஜாதிங்கிற பேராலையோ எவனாவது பிரிக்கணும்னு நினைச்சீங்க, இந்த காந்தி அங்கே இருப்போம். ஜாக்கிரதை. கடைசியா ஒண்ணு சொல்றேன். வலைய வீசி அலைய பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜென்மத்துல மட்டுமல்ல, 7 ஜென்மத்துல நடக்காது. நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. போங்கடா நீங்களும் உங்க பஞ்சாயத்தம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, கடல்ல வலைய வீசி மீனை பிடிக்கலாம், திமிங்கலத்தை பிடிக்கலாம். ஆனா வலைய வீசி அலைய பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்காக ஐயா குரல் கொடுத்தாரு. அம்மா, எங்க ஆயி அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அனாதன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம்மா. ஆனா உங்களையும் ஐயாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சுமா. உங்களுக்கே தெரியவங்க இந்த ஊர்ல 5ஆம் கிளாஸ் மேல படிப்பு இல்லைங்க. சர்க்கார் அதுக்கு அனுமதி கொடுத்தா கூடங்க இங்க இருக்கிற பெரிய மனுஷங்க அதை வேண்டாமல் தடுத்துடுறாங்க. ஏன்னா எங்க பிள்ளைங்க படிச்சேன்னா காட்டு வரைக்கும் வர மாட்டாங்க எண்ணங்க அவங்களுக்கு. இந்த பூ பறிக்கிற நோம்பி அன்னைக்கு சில்லா கலெக்டருக்கு வராருங்களாமா. நீங்களும் ஐயாவும் சேர்ந்து சொல்லி பெரிய படி கொடுத்து ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்குங்க. இன்னைக்கு அவன் பேச்ச கேட்டு கை தட்ட ஜனங்க, நாளைக்கு அவன் பேச்ச கேட்டு நம்ம மேல கைய வைக்க ரொம்ப நேரம் ஆயிடாது. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? வர பூ பறிக்கிற நோம்பு இன்னைக்கு நீர்மோர்ல விஷத்தை கலந்து இந்த வாத்தியார் கொடுத்துருங்க. அவனை அடிச்சு அவன் கதையை முடிச்சிருங்க. இங்க பாருங்க, பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் இங்க நம்ம சந்தோஷமா கூடி இருக்கிறோம் இந்த பூப்பறி நோம்பி திருவிழாவுக்காக. அதுக்கு முக்கிய காரணமே வாத்தியார் அம்மாவும் வாத்தியார் ஐயாவும் தான். கும்பிடுறீங்கய்யா. என்னாச்சு? எல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க. அவங்க 2 பேரும் இங்க வந்தாதான் இந்த பூ பறிக்கிற நோம்பிய கொண்டாட போறோம். பொங்க பானையும் தயாரா இருக்குது, ஆடுற பாடுற பிள்ளைகளும் ரெடியா இருக்கிறாங்க. அவங்க வந்தாதான் நோம்பு. நான் சொல்றது சரிதானே? ஐயா, ஆடி பாடி களைச்சு போயிருப்பீங்க, நீர்மோர் சாப்பிடுங்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. உள்ளத்தச்சுக்கு புளிச்ச மரம் ஒத்துக்காது. பிறக்க போற குழந்தைக்கு சளி பிடிக்கும் பாரு.
கேட்டா தலைங்க எங்களை எதுக்கு பாக்குறீங்க? கொண்டா டீ பண்ணாட்ட அன்னைக்கு இந்த வாத்தி பள்ளிக்கூடத்துல ஜாதி சர்டிபிகேட் இருக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா நின்னீங்கல்ல, இன்னைக்கு இவனையே எரிக்கிறேன் பாருங்க. முடிஞ்சதுடா உங்க உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா வாரிசே இல்லாம போயிருமா? அம்மா அழுகுமா? இவர மாதிரி இவனையும் நான் வீரனா வளர்ப்பேன தவிர கோழியா வளர்க்க மாட்டேன். அதனால நான் அழ மாட்டேன், அழவே மாட்டேன், அழ மாட்டேன். இதுக்கெல்லாம் இவங்க ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லி ஆகணும்.
நிறமாச கர்ப்பிணியா இருந்த எங்க அம்மா கதற கதற எங்க அப்பாவை கொண்டாங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன தண்டனை வேணுமானு கிடைக்கலாம், ஆனா தான் புருஷன் தான் கண்ணு முன்னாலே கொல்லப்படுற தண்டனை மட்டும் கிடைக்கவே கூடாது. எங்க அம்மாவுக்கு அதுவும் கிடைச்சது. எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புதான் என்ன? ஜாதி மத பேதம் இல்லாம குழந்தைங்க வளரும் நினைச்சது தப்பா? எங்க அம்மாவும் பாதிக்கப்பட்டாங்க. கருவுல இருந்தே என்ன வளர்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்லி? பழிக்கு பழி வாங்கணும்னு. மகனே, ஜாதி வித்தியாசம் பார்த்து எந்த பாவிங்க உங்க அப்பாவை பிரிச்சாங்களோ அந்த பாவிகளுக்கு பிறந்த ஒரே வாரிசான உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையின்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா சொன்னதுக்காக மட்டுமில்ல, ஜாதி திமிர் பிடிச்சாலே உங்கள மாதிரி ஆளுகளுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காகவே நீ நம்புற மாதிரி எல்லா விதத்திலையும் நடிச்ச நாடகம் ஆடுன. நான் செஞ்சது தப்பா? இப்ப சொல்லு, நான் செஞ்சது தப்பா? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் மன்னிக்கவும் முடியாது, மரணத்தை தவிர்க்கவும் முடியாது. இல்லைங்க, உங்களை நான் சாக விட மாட்டேன், உங்களை நான் சாக விட மாட்டேன். வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். எப்ப உன் கையால நீ எனக்கு விஷத்தை கொடுத்தியோ இனி நான் வரமாட்டேன். இங்க பாருங்க, ஒரு பொண்ணு புருஷனுக்காக மத்தவங்க கிட்ட தாலி பிச்சை கேட்பா. ஆனா நான் புருஷன் கிட்டயே தாலி பிச்சை கேட்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. தான் கண்ணு முன்னாலேயே எங்க அப்பா சாகர கொடுமைய எங்க அம்மா அனுபவிச்சாங்க. அந்த வேதனை உனக்கு புரியணும். அதனால நான் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன். இதுதான் உங்க முடிவா? முடிச்சு வச்சுட்டு முடிவான்னு கேட்டா நீங்க என் கூட வாழ்றதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் உங்க கூட சாகிறதுக்கு தயாராயிட்டேன். என்ன மாதிரி அவசரப்படுற பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் நினைச்சேன். ஆனா இது எனக்கே ஒரு பாடமா போயிடுச்சு. நாம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியலன்னுதான் இந்த விஷத்தை குடிச்சிருக்க. நாம இப்ப சேர்ந்தே சாவோம். நாம 2 பேரும் சேர்ந்து சாக மாட்டோம். 2 பேரும் சேர்ந்து சாதிக்க போறோம். என்ன சொல்றீங்க? எனக்கு நீ கொடுத்தது விஷம் இல்ல, இப்ப நீ குடிச்சதும் விஷம் இல்ல.